இரண்டாம் இடத்துல ராகு கன்ஜங்ஷன், முடிஞ்ச அளவுக்கு வந்து வயிறு பார்த்துக்கணும். கணவனாக இருந்தால் மனைவியோடைய ஹெல்த்து, கழுத்து பகுதி, வயிற்று பகுதி, அஜீரண கோளாறுகள். இவ்வளோ நாள் பேசாதவன் இப்போ லோன் கிடைக்கும். இவ்வளோதான் முடியாதுன்னு சொன்னாவே இப்போ லோன் வந்து திருப்பி கிடைக்கும். அப்புறம் டிஎன்பிசி, குரூப் 4, சிவில்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் யாராவது அப்ளை பண்ணுறீங்க இல்லை எழுத போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க, அதில் டவுட்டே கிடையாது. நிறைய பேருக்கு தீயணைப்பு துறையில் வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ப்ரொஃபஸராக உட்காரக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு பெரியவர்கள் மூலியமாக ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். மகரத்தில் பிறந்த பல பேருக்கு கண்டிப்பாக பெரிய பெரிய பதவிகள் தானாக தேடி கொள்வீர்கள், உங்களுக்கு வந்தே தீரும். अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உங்கள் டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கணும். கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணைகளை வைத்து சொல்லக்கூடிய ஜென்ரல் ப்ரிடிக்ஷன்ஸ் மட்டும்தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் மெயினாக ஜாதகம் கணிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய சமாச்சாரம். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டு, டைமு, பிளேஸு, அதில் டைமுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த டைமில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 நிமிஷம் 2.5 நிமிஷம் வரைக்கும் தப்பு இருக்கும், பிழை இருக்கும். என்ன தான் நீங்கள் உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கிற டைம் நீங்கள் கொடுத்தாலும் அந்த தொப்புள் கொடி அறுக்கிற டைம் தான் கரெக்டான டைம். ஸோ அதை வந்து நம்ம சரி செய்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் ஸ்புட்டம் போட்டு டிகிரி வைஸ் கரெக்டாக கணிக்கணும். கணிச்சதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஒரு பலன் தான் சரியான பலன்கள். அப்படி பார்க்கணுன்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணுங்கள். பெய்ட் கன்சல்டேஷன் மூலிமா கண்டிப்பாக நீங்கள் நடக்கலாம். இதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன், கடமைப்பட்டிருக்கேன். நம்மளுடைய நியூ இயர் ப்ரிடிக்ஷன்ஸு, அதே மாதிரி நவம்பர் மாத பலன்கள்லாம் வந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க. நிறைய இடங்கள்லேருந்து இன்வென் நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்னு சொல்லக்கூடிய அதர் லாங்குவேஜ் பீப்புளெலாம் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பெரிய நன்றிகள், வணக்கங்கள், நமஸ்காரம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னுடைய அப்பாயின்மெண்ட் டைமிங் மினிமம் 20 days வெயிட் பீரியட். தயவுசெய்து என்ன நீங்கள் அதுக்கு அலோவ் பண்ணணும். ஏன்னா நான் வந்து மற்ற அஸ்ட்ராலஜர்ஸ் மாதிரி ஒரு அசிஸ்டண்ட் அஸ்ட்ராலஜர் மாதிரி போட்டு நான் பண்ணுறது கிடையாது. நீங்கள் என்ன பார்த்து வரீங்க, என்னுடைய ப்ரெடிக்ஷனை பார்த்து வரீங்க. அதனால் வெயிட்டிங் பீரியட் இஸ் மினிமம் 15 to 20 days. அதை என்னால் வந்து இப்போதைக்கு ஹோல்ட் பண்ண முடியல. மேபி கொஞ்சம் இந்த நியூ இயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்குறது பெட்டர். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்நாள் வரை 7ஆம் இடத்துல குரு வக்கரமாக இருந்து நிறைய நல்ல காரியங்கள், சுபகாரியங்களை உங்களை நோக்கி பாய வைத்தார், நடக்க வைத்தார். உச்சம் பெறக்கூடிய குரு உங்களுக்கு நன்மைகளை நிறையா செய்து கொடுத்தார். ஒரு 20 நாள் 25 நாள் கொஞ்சம் ஆட்டம் கட்டியிருப்பீங்க. இப்போ 6ஆம் இடத்துல குரு வக்கரம், உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு கன்ஜங்ஷன், முடிஞ்ச அளவுக்கு வந்து வயிறு பார்த்துக்கணும். கணவனாக இருந்தால் மனைவியோடைய ஹெல்த்து, கழுத்து பகுதி, வயிற்று பகுதி, அஜீரண கோளாறுகள், இதெல்லாம் ஒரு விதத்தில் ஒரு ஆங்கிளில் பிரச்சனை கொடுத்தாலும் காசு பணத்துக்கு பிரச்சனை இல்லைங்கிறது தான் முக்கியமான விஷயம். ரிஷபத்துக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 6ஆம் இடம். கண்டிப்பாக லோன் அப்ளை பண்ணால் கிடைக்கும். இவ்வளோ நாள் பேசாதவன் இப்போ லோன் கிடைக்கும். இவ்வளோதான் முடியாதுன்னு சொன்னவன் இப்போ லோன் வந்து திருப்பி கிடைக்கும். ஸோ நிறைய கடன் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள், லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு எக்ஸாம், நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் நீட் எக்ஸாமு, அப்புறம் டிஎன்பிசி, குரூப் 4, சிவில்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் யாராவது அப்ளை பண்ணுறீங்க இல்லை எழுத போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னு கேட்டால் லாபஸ்தானத்தில் இவ்வளோ கிரகங்கள் சும்மா நச்சுன்னு உட்காந்துருக்கு. அதாவது அஸ்திவாரம் போட்டு உட்காந்துருக்குங்க. நிறைய பேருக்கு போலீஸ் உத்தியோகம் கிடைக்கும், நிறைய பேருக்கு தீயணைப்பு துறையில் வேலை கிடைக்கும், நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ப்ரொஃபஸராக உட்காரக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு பெரியவர்கள் மூலியமாக ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், நிறைய பேருக்கு டிபார்ட்மெண்டல் ஹெட்டில் மூலியமாக ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஆனால் பெரிய பெரிய பதவிகள், மகரத்தில் பிறந்த பல பேருக்கு கண்டிப்பாக பெரிய பெரிய பதவிகள் தானாக தேடி கொள்வீர்கள், உங்களுக்கு வந்தே தீரும். நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் வரும். அதில் லாபத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு கிரகம் இவ்வளோ பலமாக இருந்ததுன்னா போகிறோம். நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அது நடக்கும். இவ்வளோ நாள் தட்டி போயிருந்த காரியம் கூட இப்போ நடக்கும். மனசை உடையாமல் பார்த்துக்கிறது தான். 6ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பொதுவாகவே வந்து எதிரிகள் வருவாங்க, வேணான்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த எதிரிகளுடைய சதியும் சூழ்ச்சியும் உடைக்கக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு ஏற்படும். அதில் லாபத்தில் உட்காந்துருக்கக்கூடிய இவ்வளோ கிரகங்கள் நமக்கு நன்மைகளையே நிறையா செய்வார். லாபத்தில் சூரியன் உட்காந்துன்னா சர்வதோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவோம்.
சர்வதோஷம், என்ன தோஷமாக இருந்தாலும் லாபஸ்தானில் உட்காந்துருக்கக்கூடிய சூரியனால் அது கிளியர் ஆகுது. அப்போ மகரத்துக்கு கார்த்திகை மாதம் தோஷமே கிடையாது, அதுதான் உண்மை. அதனால் பொதுவாகவே பெண்களுக்கு அதிர்ஷ்டம், நிறைய பேருக்கு பதவி உயர்வு, பதவி பிரமாணம், மிரட்டி பதவியை வாங்குறது, மிரட்டி டிரான்ஸ்ஃபரை வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். நம்ம பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய ஹெல்த்து, அவ்வளோதான். மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது, சூப்பராக இருப்பீங்க. சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 90% நல்லாயிருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்வது, தேங்காய் உடைச்சிட்டு வருவது நல்ல மாற்றத்தை கொடுப்பார். ஸோ இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் கடவுள் அனுகிரகத்தில் எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கணும். ஏன்னா பொதுவாகவே அஷ்டமஸ்தானம் வலுப்பெறக்கூடாது. அந்த மாதிரி அஷ்டமஸ்தானம் வலுப்பெறுதுன்னா 12 ராசிகளுக்கும் ஏதோ விதத்தில் ஒரு பாதிப்புகளை கொடுத்தே தீரும். ஒரு ஆதிக்கத்தை கண்டிப்பாக கொடுக்கும், ஒரு ரத்தம் ஏதோ விதத்தில் பார்க்குற மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு செய்து கொள்ளலாம். எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.